அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த நாளின் ஓய்விலே நாங்களும் உம்மோடு கூட ஆண்டவரே ஓய்வு எடுக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். இந்த தொழுகை உம்முடைய நாம மகிமை கண்டிருந்து எங்களுடைய ஆத்மீக பலத்திலே நாங்கள் இன்னும் உற்சாகமாக உம்மை தேடுவதற்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொன்ன ஆலோசனைகள் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆலோசனையில் சாலமோன் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் எண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் பலன்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய குமாரனை பார்த்து, நான் பூலோகத்தார் போகிற வழியிலே நான் போகிறேன், நீ திடன் கொள், புருஷனாயிரு என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில். பின்பு அவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருந்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்தியிருக்கும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிற ஆலோசனை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை ஒரு தகப்பன் தான் மரண படுக்கையில் படுத்திருக்கும் போது தன்னுடைய மகனை அழைத்து என்ன சொல்லுவார்? என் மகனே, இந்த சொத்துக்களை நான் உனக்கு வைத்து விட்டு போகிறேன், நீ இதை உனக்கு பிரியமாக ஏற்று உன்னுடைய சொத்தாக பாவித்து நல்ல வழியில் இதை செலவழித்துக்கொள் என்று சொல்லுவதை நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தகப்பன் மரித்ததற்கு பின்பு அந்த சொத்தை ஆட்கொள்வதற்கு அதிகாரம் பெற்ற மகன் எத்தனை பேர் தங்கள் தகப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்ப்போம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை செய்தாலும், தாவீது தம்முடைய மகனுக்கு சொல்லுகிறார், நீ எதை செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொள். நீ எங்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அங்கெல்லாம் போ. ஆனால் நீ போகிற இடத்தில் எல்லா நிலைகளிலும் நீ புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆண்டவர் நமக்கு கற்பித்த அந்த கற்பனைகளை கைக்கொண்டு உண்மையுள்ளவனாய் நடக்கும்போது உன் சந்ததி எல்லாவற்றிலும் ராஜாசனத்தை பங்கு பெற்றுக்கொள்வதற்கு இல்லாமல் போக மாட்டார்கள். அவைகளை நீ கைக்கொண்டு உண்மையாய் நடக்கும்போது உன்னுடைய சாட்சியை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
இதை நம்மில் எத்தனை பேர் நாம் காத்து நடக்கிறோம்? உபாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்திய வார்த்தை என்ன என்பதை நாம் வாசிப்போம். மறைவானவைகள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று சொல்லுகிறார். இந்த நியாயப்பிரமாணத்தில் விதிக்கப்பட்ட எல்லாமே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உதித்தது என்று 29:29 சொல்லியிருக்கிறார். ஆனால் 29:1 அவர் சொல்லும்போது, இப்பொழுதும் நீங்கள் செய்வது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொள்ள அவர்களின்படி செய்ய நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகளை நாம் ஏற்று நடக்கும்போது ஆண்டவர் நம்மை எந்த அளவு மகிமைப்படுத்துகிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? பூமி எங்கும் சுற்றி வருகிறாய். என் தாசனாகிய யோபுவின் மீது நீ கவனம் வைத்தாயா என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, அங்கு ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் உண்டு. அவன் மீது நீ கண்ணி வைத்தாயோ என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் எந்த கண்ணியிலும் அகப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்க வேண்டும்? 1 நாளாகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 22வது அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஞானத்தை உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கும் கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லுகிறார். கர்த்தர் நியமித்த நியமங்களை செய்ய நீ கவனமாய் இருந்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ராஜா தன்னுடைய ஞானத்தில் எவ்வளவு தேவனுக்கு பயந்தவனாக காணப்படுகிற பிள்ளைகளாகிய நம்மை அவர் இணங்கச் செய்கிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தாவீது சவுல் தன்னை அனுப்பின எல்லா இடத்திலும் போய் புத்தியாய் நடந்து காரியத்தை நடப்பித்தார். சவுல் அவனை யுத்த புருஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் பிரியமாயிருந்தான். தாவீதின் குணம், அன்பு பிள்ளைகளே, அவன் பாவி என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும், ஒரு பெரிய தவற்றை செய்த மனிதனாக காணப்பட்டாலும், ஆண்டவர் அவனை தொட்டதற்கு பின்பு அவன் எல்லாவற்றிலும் புத்தியாய் நேர்மையாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய சூழ்நிலையில் ஆண்டவருடைய அனுகூலத்தை பற்றி நடக்கிற
நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் நம்முடைய நடத்தையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய சாட்சியின் அனுபவத்தில், வாழ்க்கை நியமத்தில் நாம் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு தருணம் நமக்கு எப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காலத்து நியமத்தை நாம் தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்யும்போது அந்த நியமத்தில் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு உண்மை வெளிப்படையாக தேவனால் காணப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு சங்கீதக்காரர் சொல்லுவது போல மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவனுடைய நாமத்தை கொண்டு வேஷமாக தெரிகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஏறக்குறைய உண்மையாகத்தான் தோன்றுகிறது. கிறிஸ்துவை உடையவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை சாமுவேல் அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பின்பு தன்னுடைய நிலையில் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் இருந்தார் என்பதை யோசித்து பார்ப்போம். அதே சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணின போது சவுல் எப்படி இருந்தார் என்பதையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சவுலுக்குள் இருந்த அந்த சபல புத்தி தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமை அவன் பெற்றுக்கொண்டிருந்த போதிலும் அவனால் அந்த ஆவி நிலைவரப்படாமல் அவன் அந்த ஆவியை வெறுத்து விட்டபடியால், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதை ஏற்று நடக்காமல் இருந்தபடியால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி அவனை விட்டு விலகிவிட்டது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, நீங்கள், நான், இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி ஜீவித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் நமக்கென்று ஆண்டவர் ஒரு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை ஏற்று நடக்கும்போது நமக்கு பின்னால் ஒரு பெரிய சேனையே வருவதாக நாம் உணர்கிற உணர்வை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆவி நம்மை விட்டு எடுபடும்போது நாம் பின்னாக திரும்பினால் நமக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சேனை மறைக்கப்பட்டு ஒன்றையும் காணாத பிள்ளைகளாய் நாம் நடந்து சென்று கொண்டிருப்போம். அப்பொழுது நம்மை பயம் சூழ்ந்து கொள்ளும், நாம் தவிப்போம். பின்பு நாம் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றப்பட மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முறை கொடுக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தை நாம் இழந்து விட்டால் அந்த இழப்பின் பரிகாரம் நாம் எப்படி ஆண்டவருக்கு சீர் செய்ய முடியுமோ, சரி செய்ய முடியுமோ, அதை சரி செய்து நாம் தேவனுக்குள் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும். தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுவது இல்லை. தாவீதை சேர்த்த தேவன், சாலமோனை சேர்த்த தேவன் நம்மையும் சேர்ப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவி என்று நினைக்காமல் பாவியாக இருந்தேன் என்று நினைத்து நான் செய்த பாவத்திற்காக என்னை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் என்ற நினைவு மட்டும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் நாம் தேவனுக்குள் பெற்ற அபிஷேகத்தை மீண்டும் பெற முடியும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இழந்து போனதை தேடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த இழந்து போனதை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இழந்து போனதை தேட ஆண்டவர் வந்திருக்கிறார், நம்மை தேட வந்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நாம் எதை இழந்தோமோ அதை ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுக்க ஆவலாய் இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த இழப்பை சரி செய்வதற்கு இந்த நாள் காலையில் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? பாருங்கள், தேவனை நோக்கி பிரார்த்திப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும்
உம்முடைய கிருபை இருந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே. இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் உம்மை விட்டு வழுகி செல்லக்கூடிய நிலைகளில் நாங்கள் வாழ்ந்திருந்தாலும் இன்றைய வசனம், இன்றைய உம்முடைய வார்த்தைகள் எங்களை மீண்டும் உம்முடைய நல்ல பாதையில் அழைத்துச் செல்வதற்கு வழிகாட்டியாக இருக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. உம்முடைய கிருபையின் கரை எங்களோடு இருக்கட்டும் ஐயா. தேவரீர், உம்முடைய தாற்பயத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உம்முடைய அரவணைப்புக்குள்ளாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எத்தனை முறை நாங்கள் உமக்கு ஆண்டவரை பரியாசம் பண்ணும்படி செய்திருந்தாலும் உம்முடைய அன்பின் கரம் எங்களை விரித்து என் அரவணைப்புக்குள் வா என்று அழைக்கிற அந்த சப்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த சப்தத்தை கேட்ட நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து, கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சட்டைகளுக்குள் கூட்டி சேர்க்கிறதோ அதே போல இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபையிலிருந்து பாதுகாத்து இந்த பரிசுத்தத்தின் வல்லமையின் நாளை நாங்கள் முற்றிலுமாக பரிசுத்தத்தோடு ஆசரிக்க என் தேவன் கிருபை செய்யும். எங்கள் நடத்தை, எங்களுடைய செய்கை எல்லாமே உமக்கு பிரியமாய் இருக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் அனைவருக்குள்ளும் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமை அனுப்புவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையில் நீங்களும் கர்த்தரோடு இணைந்து செல்லுங்கள். இந்த நாளை பரிசுத்தமாக்குங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.